தந்தை பெரியார், தந்தை பெரியார், தமிழர் தலைவர் வீரமணி, தமிழர் தலைவர் வீரமணி, உலக தலைவர் பெரியார், உலக தலைவர் பெரியார், வைக்கம் வீர பெரியார், சமுதாய விஞ்ஞானி பெரியார், சமுதாய விஞ்ஞானி பெரியார், சமதர்ம சிற்பி பெரியார், சமதர்ம சிற்பி பெரியார், தமிழர் தலைவர் வீரமணி, சமூக நீதியின் முகவரி வீரமணி, சமூக நீதியின் முகவரி வீரமணி, திராவிட இயக்கத்தின் வழிகாட்டி வீரமணி, திராவிட இயக்கத்தின் வழிகாட்டி வீரமணி, தமிழக அரசின் வழிகாட்டி வீரமணி, தமிழக அரசின் வழிகாட்டி வீரமணி, தமிழக முதல்வருக்கு வழிகாட்டி வீரமணி, தந்தை பெரியார். வீட்டுக்கு போறாங்க. சரி சரி, எல்லாம் அமருங்க. அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஐயா மாவட்ட திமுக நெசவாளர் அணி துணை செயலாளர் நீலமேகம் அவர்கள் மாரியப்பனை பற்றிய இரங்கலுரை ஆற்றுவார்கள். ஆசிரியர் அவர்கள் வந்துவிட்டார்கள். காலத்தை கட்சி ஒரு 2 நிமிடம் சுயமரியாதை வாழ்க்கையில் வாழ்ந்த மாரியப்பன் அவர்கள் திராவிட கழகத்திற்கு தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைகளை சீர்தூக்கி செம்மலாக செயலாற்றியவர்கள் என்பது அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை ஐயாவின் புத்தகங்களையும் உண்மை ஏடுகளையும் பெரியார் ஏடுகளையும் தன்னுடைய சோழனா பையிலே வைத்துக்கொண்டு எங்களது 16,000 பிஎற்ற தொழிலாளர்கள் மத்தியிலே வளம் வருவார் என்பதை யாராலும் மறக்க முடியும். அவர் ஆற்றிய ஒவ்வொரு செயல்களும், அவர் ஆற்றிய கொள்கைகள், அவர்கள் ஆற்றிய கழக பணிகள் அனைத்தும் யாராலும் மறக்க முடியாத செயலாக இருந்தது. இந்த வீர வணக்க நாளிலே வருகை தந்திருக்கும் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுக்கும், இங்கே தலைமையேற்று பொறுப்பை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் ஆறுமுகையா அவர்களுக்கும் மற்றும் மகளிர் அணிகளுக்கும் திராவிட கழக தோழர்களுக்கும் அனைத்தரும் நன்றி கூறுகிறேன். எங்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் மூக்காவும் ஊட்டி வளர்த்த இன உணர்வை யாராலும் அழிக்க முடியாது. பகுத்தறிவு கொள்கைகளையும் சீர்திருத்த கருத்துக்களையும் பெண்ணடிமை கொள்கைகளையும் தந்தை பெரியார் அவர்கள் உலகம் முழுதும் தமிழ்நாடு முழுதும் இன்று டெல்லி மாகாணம் வரை ஆற்றலுடன் செயல்பட்ட தந்தை பெரியார் அவர்களை யாரும் மறந்திருக்க முடியாது, மறக்கவும் கூடாது. அவர் ஆற்றிய உரையை, தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய உரையை ஆசிரியர் அவர்களுக்கு பின்பற்றுகிறார்கள் என்றால் இது தமிழர் மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதை கூறி இந்த இரங்கல் கூட்டத்தை அவர்களுக்கு புகழ் ஓங்குகிறேன் என்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர் தலைவர் வீரமணி, தந்தை பெரியார், தந்தை பெரியார், தமிழர் தலைவர் வீரமணி, தமிழர் தலைவர் வீரமணி, கடலூர் கண்டெடுத்த கருப்பு வைரம் வீரமணி. அன்பார்ந்த பெரியவர்களே, தமிழர் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு நாளை சிதம்பரத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்குழுவிற்கு செல்ல இருக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய தோழர்கள் சுருக்கமாக உரையாற்றுமாறு கேட்டுக்கொண்டு துவாக்குடி நகர மன்றத்தினுடைய தலைவர், துவாக்குடி நகர திமுக செயலாளர் மாண்புமிகு காயாம்பு அவர்களை மாரியப்பன் பற்றிய இரங்கலுரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மோடு இனிதே பழகி மறைந்து மறையாமல் இருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணன் மாரியப்பன் அவர்களுடைய படத்திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றில் இருக்கின்ற தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று நம்முடைய
அன்பு சகோதரர் அண்ணன் மாரியப்பன் அவர்கள் என்றைக்கும் நம்முடைய இதயங்களிலே நிலைத்து வாழ்வார் என நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரங்கலை தெரிவித்து ஐயா அவர்கள் இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிடர் தொழிலாளர் துறை தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்களை வரவேற்பு உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா சுயமரியாதை சுடரடி மாரியப்பன் அவர்களுடைய படத்திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற ஐயா தமிழ் தலைவர் மானமிகு கி. வீரமணி எம்எல்ஏ அவர்களே, தலைவர் திராவிட கழகம் மற்றும் இரங்குலை ஆற்ற இருக்கின்ற காயாம்பு அவர்களே, இளங்கோவன் அவர்களே, கே. நீலமேகம் அவர்களே, ராஜ்குமார் சிபி மாவட்ட செயலாளர் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே மற்றும் மானமிகு அருணன் அவர்களே, மானமிகு பெல் ஆறுமுகம் அவர்களே மற்றும் பங்கேற்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நடைபெறுகிறேன் என்றோட சுயமரியாதை சுடரொளி பெரியார் பெருந்தொண்டர் திருவெரும்பூரிலே இயக்கம் வளர்வதற்கு தன்னுடைய உழைப்பை அல்லும் பகலும் ஓயாது தந்த ஐயா மாரியப்பனுடைய படத்தினை தமிழர் தலைவர் அவர்கள் திறந்து வைத்து அவருக்கு சிறப்பு செய்கிறார்கள். அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அருகிலே வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியிலே தந்தை பெரியாரின் தொண்டராக திராவிடர் கழகத்திற்கும் திராவிடர் இயக்கத்திற்கும் ஒரு சிறந்த தோழமையாகவும் வழிகாட்டியாகவும் மற்றவர்களுக்கெல்லாம் கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுக்கக்கூடியவருமான அன்பிற்குரிய அருமை நண்பர் தோழர் சுயமரியாதை சுடரொளி தோழர் மாரியப்பன் அவர்களுடைய இந்த படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பாக தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய மாநில தொழிலாளர் அணியினுடைய செயலாளர் அருமை நண்பர் திரு சேகர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர் கிருஷ்ணகுமார் அவர்களே, திருச்சி மாவட்ட திராவிடர் கழக தலைவர் ஆரோக்கியராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மகாமணி அவர்களே, அம்பிகா அவர்களே மற்றும் இயக்க பொறுப்பாளர்களே, இங்கே இரங்கல் உரை ஆற்றி இந்த குடும்பத்திற்கும்
மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கக்கூடிய அருமை கொள்கை வீரர், லட்சிய வீரர் ஐயா திரு மாரியப்பன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தோன்றா துணையாக என்றைக்கும் இருக்கக்கூடிய அருமை துவாக்குடி நகர திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பிற்குரிய தோழர் மானமிகு காயாமுலவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக நெசவாளர் அணியின் துணைச் செயலாளர் நீலமேகம் அவர்களே, சிபிஐயினுடைய மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்களே, அதே போல பொறுப்பான நிலையில சேர்மன் கிளப் மெம்பர் சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் திரு ராஜேந்திரன் அவர்களே, சிஐடியு யூனியனுடைய பொறுப்பாளர் தோழர் அருணன் அவர்களே, திராவிட தொழிலாளருடைய பொறுப்பாளர் தோழர் பெல் ஆறுமுகம் அவர்களே, மற்றும் இங்கே குழுமியுள்ள அனைத்து இயக்கங்களை சார்ந்த பெருமக்களே, அதே போல இங்கே மிகப்பெரிய அளவிற்கு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகி அந்த வேதனையில இருந்தும் வெளியே வர முடியாத அளவிற்கு இன்றைக்கும் இருக்கிற அருமை ஐயா முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் மாரியப்பனார் அவர்களுடைய வாழ்வுடைய அன்பிற்குரிய சகோதரியார் அவர்களே, அவருடைய அன்பு செல்வி செல்வம் எங்களுடைய கல்வி நிலையத்திலே பாலிடெக்னிக்கிலே படித்த பழைய மாணவி என்ற அந்த உறவோடும் இருக்கக்கூடிய வெற்றிமணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நண்பர்களே, திரு சுப்பிரமணியம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்ற மிகப்பெரிய அளவிற்கு துயரமும் துன்பமும் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருந்தது. நாங்கள் எல்லாம் அன்றைக்கு அண்ணா அவர்களுடைய நினைவு நாளுக்காக காஞ்சிபுரத்தில் சென்று ஒரு பெரிய கருத்தரங்கம் நிகழ்ச்சிகள், அண்ணா அவர்களுடைய அந்த பெருமைகளை சிறப்புகளை எல்லாம் சொல்லி திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் கொச்சைப்படுத்துகின்ற ஆரிய சக்திகளை அம்பலப்படுத்தியும் உரையாற்றிவிட்டு ஒரு பெரிய சிறப்பான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலே நாங்களெல்லாம் இரவு காஞ்சிபுரத்தில் இருந்து சென்னைக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம் வேனில். அப்போது திடீரென்று இந்த கழக துணை பொதுச் செயலாளர் தோழர் என்ஆர்எஸ் பிரின்ஸ் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் தயக்கத்தோடு. இரவு சுமார் ஒரு 11:30 அல்லது 12 மணி இருக்கு எனக்கு. அப்போ இரவில் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி தோழர் முருகேசன் அவர்களுக்கு இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய மாரியப்பன் அவர்களுக்கு போடிப்பட்ட விபத்து ஏற்பட்டது என்று அவர் சொன்ன உடனே எங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஏனென்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தோழர் மாரியப்பன் அவர்கள் ஒரு கட்டுப்பாடு மிகுந்த எடுத்துக்காட்டான கொள்கை வீரர். எல்லாவற்றிலுமே வரும்போது கூட நண்பர் பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார். இந்த பகுதிக்கு போய் பார்த்தாலே துவாக்குடி மலை இந்த பகுதியில் நம்முடைய அருமை சகோதரர் காயாம்பா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், இவர்கள் எல்லாரும் அவரெல்லாம் மாரியப்பெல்லாம் ஒருங்கிணைந்து எப்படி வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா வருகின்ற வழியெல்லாம் இருக்கிற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ரொம்ப மாறுதலாக இருக்கு. எல்லாவற்றுக்கும் அந்த கட்டுப்பாடு, ஒழுங்குமுறை, இது அத்தனை தூய்மை, இது அத்தனை இருக்கக்கூடிய அளவு செய்கிறாருன்னா அதுக்கு முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் தோழர் மாரியப்பன் அவர்கள்தான் வழிகாட்டியாகவும் எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்து எல்லா துறையிலும் மக்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். ஒவ்வொரு முறையும் அடக்கமாக இருப்பார், சந்தா கொடுப்பார், கொண்டு வந்து அதை பார்க்கும் போதெல்லாம் விடுதலைக்கு சந்தா கொடுப்பார். அப்பேற்பட்டவருடைய அந்த திடீர் விபத்து என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் வழக்கறிஞர் நம்முடைய அமர்சிங் அவர்கள் தஞ்சை மாவட்ட தலைவர் இங்கே வந்திருக்கிறார். அவரிடத்துல கூட சொன்னேன், அவர் இந்த துறையில் நல்ல அளவுக்கு அனுபவமிக்க ஒரு வழக்கறிஞர். நீங்கள் அது நடந்து விட்டது விபத்து இருந்தாலும் இதில் நம்ம அக்கறையோடு செலுத்தி
இந்த குடும்பத்துக்கு பெரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்முடைய இயக்கத்தினுடைய கடமை. மற்ற அதே மாதிரி தோழர்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குது, கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு. ஆகவே தான் இதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொன்னோம். அது ஒரு அம்சம். ஆனால் எங்களுக்கெல்லாம் என்ன வேதனைன்னா, ஒரு இயக்க பண்புள்ள ஒரு கொள்கையாளரை, தந்தை பெரியாரை அப்பட்டமாக பின்பற்றி கட்டுப்பாடு, ஒழுங்குமுறை, பகுத்தறிவு, சுயமரியாதை இவைகளெல்லாம் மேலே வைத்து கொண்டிருப்பதில் ஒரு இதுபோல தோழர்கள் அமைவது என்பது எளிதல்ல. அவர் சிறப்பாக தன்னுடைய பணியை பெல் நிறுவனத்தில் நடத்தி முடித்து பிறகு ஓய்வு பெற்று அதற்கு பிறகும் பணியாற்ற வேண்டும், வீட்டில் இருக்கக்கூடாது என்ற உணர்வோடு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் பணிக்கு செல்கிற காலையில் இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்தது என்று சொன்னால் இயற்கையுடைய கோணல் புத்தி என்று தந்தை பெரியார் ஒரு வழியிலே சொல்வார். அதைத்தான் நாம் எண்ணி நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றாலும் அதோடு மனம் உடைந்து விடக்கூடாது. அதுதான் நம்முடைய வாழ்வுடையராக, அவருடைய வாழ்வுடையராக இருக்கக்கூடிய அருமை அம்மையார் அவர்களுக்கு, சகோதரியார் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய அருமை தோழர் மாரியப்பன் அவர்களுடைய அன்பு மகள் வெற்றிமணி அவர்கள் நல்ல தெளிவுபடுத்தும், தைரியமாக துணிச்சலாக இதை எடுத்துக்கொண்டார். அவர் தான் நான் ஆறுதல் சொன்னேன். மிக முக்கியமாக நாளைக்கு நீங்கள் ரொம்ப வீட்டுக்கு போய் விசாரிக்க கூட அவர்களால் அந்த துயரத்தை, துன்பத்தை மிகப்பெரிய அளவுக்கு அடக்க முடியவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, இயற்கையில் இந்த மாதிரி விபத்து நடக்கிறத யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. யாருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த விபத்துகள் நடக்கும்போது கவனமாக இருக்கணுங்கிறது முக்கியம். ஆனால் விபத்துகள்ங்கிறது ஒருத்தருடைய கவனத்தை பொறுத்து மட்டுமல்ல, கூடாமல் எதிர வர்றவங்க கவனம் இல்லாமல் வந்தால் கூட நமக்கு இருக்கும். அதில் அரசாங்கம் என்னென்னோ பாதுகாப்பு செய்கிறாங்க, காவல்துறையும் பாதுகாப்பு செய்கிறாங்க. விபத்து இல்லாத அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நாட்டை, நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும். விபத்தில்லா பயணம் என்று காவல்துறையிலேயே விளம்பரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் என்ன செய்கிறது, எதிர்பாராமல் அளவிற்கு இன்றைக்கு பலர் வருகிறார்கள். ஆக நடந்து விட்டது என்று சொல்லும்போது நாம் பகுத்தறிவாளர்கள். இந்த பகுத்தறிவாளர்களுக்கும் மற்றவர்களுக்கு என்ன வேறுபாடுனா, நடந்ததையே நினைத்து கொண்டு மனம் உடைந்து போவார்கள். ஆனால் பகுத்தறிவாளர்களுக்கு தனித்தன்மை என்ன, சுயமரியாதைக்காரர்களுக்கு, பெரியார் பெருந்தொண்டர்களுக்கு என்று சொன்னால், விழுவது எப்படி வேணாலும் விழலாம், ஆனால் எழுவது ரொம்ப விரைவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் கூட மனமுடைந்த எல்லாமே உலகம் போய்விட்டது என்று நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அவர் மாரியப்பன் அவர்கள் பிள்ளையை அப்படித்தான் ஆளாக்கி இருக்கிறார், குடும்பத்தை அப்படித்தான் ஆளாக்கி இருக்கிறார். அவருடைய கடமை, ஒவ்வொரு முறையும் அவருடைய பணி, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டது எதுவாக இருந்தாலும் அந்த பணியை செய்யும்போது அவர் வெறும் படமாக இல்லை, பாடமாக கொள்ள வேண்டும். என்ன பாடம்னா, கட்டுப்பாடு மிகுந்த ஒரு தொண்டர், லட்சியத்தில், கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு அற்புதமான ஒரு கொள்கை போராளி. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை போராளியருடைய படத்தை இன்றைக்கு நாம் திறந்து வைத்திருக்கிறோம் என்றால் அது வெறும் சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல. மாறாக அவரை போன்றவர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். அந்த இடத்துல எங்களுக்கெல்லாம் நல்ல நம்பிக்கை உண்டு. வெற்றிமணி அந்த இடத்தை நிரப்புவார் என்று நாங்கள் தைரியமாக, நிச்சயமாக நினைக்கிறோம். காரணம், அவரை வளர்த்தது அந்த மாதிரி அவர்கள் வளர்த்துருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையிலும் சோதனைகள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், ஐயா கயாம்பு அவர்களாக மற்ற தோழர்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் நாங்கள் ஒரு துணையாக இருக்கோம். இந்த இயக்கம் அவர் இல்லையே அப்படின்னா அலட்சியமாக இருக்க மாட்டோம். அது காரணம் என்னென்னா, இரத்த உறவுகளை விட கொள்கை உறவுகள் தான் நமக்கு பலமானவை. எங்களுக்கு கொள்கை உறவு தான் மிக முக்கியம். எங்களுக்கு இரத்த உறவுன்றது சாதாரணம். பொதுவாக இரத்த உறவுனாலே நம்ம நாட்டில் என்னென்னா, அவர் என்ன கொடுத்தாங்க, அவங்க சொத்து எவ்வளோ இருந்தது, அது என்னன்னு இப்படி நினைக்கிறவங்க ரத்த உறவு. நான் எல்லாரையும் சொல்லலை, அது விதிவிலக்காக எவ்வளோ பேர் நல்லவர்கள் இருக்காரு. ஆனால் கொள்கை உறவு எங்களுடைய சொத்து கணக்கு பார்ப்பதில்லை, கொள்கைகள் தான் எங்களுக்கு சொத்துக்கள். அந்த கொள்கைகள், லட்சியங்கள் தான் எங்களுக்கு மிக முக்கியம். அப்படி வாழ்கிற குடும்பங்களெல்லாம் எங்களுக்கு நெருங்கிய உறவுகள், அவ்வளோதான்.
ஆகவே அந்த உறவுகளை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம். இந்த இயக்கம் அதுதான் மிக முக்கியமானது. ஆக வாழையடி வாழையென வந்ததிரு கூட்டம்னு சொல்கிற மாதிரி விழுதுகளாக இருக்கிறவர்கள் கூட வேரை பாதுகாக்கக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடியவர். ஆகவே தான் எல்லோரும் பார்க்கிற போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று கருதி தான் இன்றைக்கு எனக்கு பல நெருக்கடி நிகழ்ச்சிகளில் காலையிலையும் அதே மாதிரி ராவணன்னு சொல்லி புதுக்கோட்டைக்கு அந்த புதுக்கோட்டை விடுதிகளை போய் படம் திறந்து மறுபடியும் வேறு இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இப்பவும் பயணத்தில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம், 5 மணிக்கு போட்டு நான் வர்றது உடனே இவ்வளவு தாமதமாச்சு. வரக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் அடிக்கடி தோழர்கள் சந்திப்பு என்றதெல்லாம். ஆகவே தான் அதுக்கு முதல்ல நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் எல்லா தோழர்கள் இங்கே பார்த்திங்கன்னா வெளியே தோழர்கள் இங்கே எவ்வளோ உட்கார்ந்துருக்கிறார்களோ அதே மாதிரி வெளியில் இன்னொரு கூட்டம். காரணம் அது ஒன்றே போதும். நம்முடைய தோழர் மாரியப்பன் அவர்கள் எவ்வளவு பெரிய கொள்கை வீரராகவும் பொதுநல தொண்டராகவும் இருந்தார் என்பதற்கு அடையாளம். அதுதான் மிக முக்கியம். அதுதான் ரொம்ப மிக முக்கியமான அளவிற்கு வந்தார்கள். அந்த வாய்ப்புகளை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது இந்த குடும்பத்திற்கு என்றென்றைக்கும் இயக்கம் உறுதுணையாக இருக்கும். நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவர் ஒரு எடுத்துக்காட்டு. இளைஞர்களுக்கு அவருடைய மாரியப்பன் அவர்களுக்கு அவர்களுடைய செயல், அவர்களுடைய தொண்டரம் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் நினைவூட்ட வேண்டும். புதிய இளைஞர்களெல்லாம் ஒவ்வொருவரும் மாரியப்பன்களாக வர வேண்டும். அதுதான் மிக முக்கியம், மிகப்பெரிய அளவு. ஏனென்றால் ஒரு சுயமரியாதைக்காரரை, ஒரு கொள்கை வீரரை, ஒரு பெரியார் பெருந்தொண்டரை இழப்பது என்பதற்கே ஒரு விஞ்ஞானியை இழப்பது மாதிரி. சாதாரண மற்றவர் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள், அது மாதிரி அல்ல. ஒரு கருப்பு சட்டைக்காரர் கொள்கை ரீதியாக இருந்து ஒரு பெரிய ஒழுக்கத்தை, சமூக கூட்டு வாழ்க்கைக்கு என்ன பங்களிக்க முடியுமோ அதை அத்தனையும் செய்யக்கூடியவராக ஒருவர் இருக்கிறார்னு சொன்னால் அது எல்லோருக்கும் அமைவதில்லை. அவர் சுயநலம் கலந்து எனக்கு என்ன தன் வண்டு தன் பிள்ளை தன் வீடு என்பதோர் சின்னதோர் கடுகு உள்ளம்னு புரட்சி கவிஞர்கள் சொன்னார். அது மாதிரி அவங்க குடும்பத்தை மட்டும் பார்க்கல, இந்த பகுதியில் யார் யார் வாழ்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், அந்த மக்களுக்கெல்லாம் எப்படி கட்டுப்பாடோடு சுகாதாரத்தோடு நல்ல அளவுக்கு வைக்கணும் என்று நடக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை, அந்த பெரு உள்ளம் இவர்களுக்கெல்லாம் இருக்கிற அதுதான் இந்த இயக்கத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த இயக்கத்திலே பெரியார் பெருந்தொண்டராக இருந்தால் அவர்கள் எவ்வளவு சுயநலமற்று இருப்பார்கள், எவ்வளவு பொதுநலத்திலே ஈடுபாடு காட்டுவார்கள். அதையெல்லாம் நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த படத்தை பார்க்க வேண்டும். எனவே இந்த படம் அந்த பாடத்தை எல்லாம் இளைய தலைமுறைக்கு போதிக்க வேண்டும். அது மற்றவர்களெலாம் வரணும். பொது வாழ்க்கையில் வந்த உடனே அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு வீரரை நாம் இழந்திருந்தாலும் அவரை வேறு இயற்கையில் ஆறுதல் அடைவதை தவிர வேறு வழி இல்லை. அந்த வகையில் இந்த குடும்பத்திற்கு என்றென்றைக்கும் இந்த இயக்கம் உறுதுணையாக இருக்கும். எல்லா வகையிலும் ஐயா நம்முடைய மாரியப்பன் அவர்கள் இருந்த காலத்தில் அவர்கள் எப்படி இந்த இயக்கத்திற்கு பயன்பட்டார்களோ அதே போல் இந்த குடும்பமும் இந்த இயக்கமும் அந்த உறவுகள் எப்போதும் அது விரிவடைய வேண்டுமே தவிர அது குறுகக்கூடாது என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு பெருந்துணையாக இறுதி வரையில் இந்த இயக்கம் இருக்கும் என்ற அந்த ஒரு உறுதியை உங்கள் மத்தியில் எடுத்து சொல்லி வாய்ப்பளித்த உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்ம மாரியப்பாபுரம் அவர்கள் மறையவில்லை, மாறாக நிறைந்து வாழுகிறார். தங்கள் நெஞ்சங்களிலே நிறைந்து வாழுகிறார். எனவே அவருடைய சிறப்பு நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பகுதியில் அவருடைய நினைவை போற்றக்கூடிய அளவிற்கு ஐயா இங்கே நகர்மன்ற தலைவர் இருக்கிறாரு, தோழர்கள் இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு நல்ல படிப்பகத்தை, ஒரு சிறிய படிப்பகத்தை உருவாக்குங்கள். அந்த படிப்பகத்திற்கு எந்தெந்த உதவிகளை நாங்கள் புத்தகம் மூலமாகவும் பத்திரிகை மூலமாக தர முடியுமோ அத்தனையும் தர தயாராக இருக்கிறோம். ஆகவே அவருடைய பெயராலே ஒரு நினைவு வைத்துக்கொண்டு மாரியப்பன் சுயமரியாதை படிப்பகம் இந்த சுயமரியாதை நூற்றாண்டு, ஆகவே இந்த படிப்பகத்தை ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு திராவிடர் கழகம் எல்லா வகையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்.
ஐயா இருக்காங்க, மற்ற தோழர்கள் இருக்காங்க, அனைத்து கட்சி நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு படிப்பகத்தை நாம் திறந்தோமையானால் அன்றாடம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே அந்த பொறுப்பை தோழர் காயாம்பு அவர்கள், நகர்மன்ற தலைவர் அவர்களும் எடுத்து மிக சிறப்பாக செய்வார்கள் என்பதை வேண்டுகோளாக வைத்து அதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்போம் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்களுடைய நிலைக்கும் புகழ் வணக்கத்தை, மாரியப்பனார் புகழ் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஆறுதலாக இருங்கள், ஆறுதலாக இருங்கள். நன்றி, வணக்கம்.